பஜாஜோட N160 மாதிரி ஒரு இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இந்த பிராண்ட் நேம் தான். எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஓபன் ரார் ஏவோ. இதோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி இல்லாம இது உங்களுக்கு ஒரு N160 லுக் வைஸ் கண்டிப்பா சொல்லி ஆனா நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாடி லைக் அது மாதிரி தான் இருக்கு. டேங்க் ஏரியால நமக்கு தான், பட் வந்து அதுல ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் வந்து மஸ்குலர் பாடி மாதிரி இருக்கு. கர்வ்ஸ் வித் வந்து பல அந்த பாலிஷ் பண்ணி பார்க்கறதுக்கு ரியலாவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்எக்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. கலருமே உங்களுக்கு ஒயிட்டு, ப்ளூ ஆரஞ்சு, அதுக்கடுத்து பிளாக் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு காம்போல கொடுக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரியலாவே இது மாதிரி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். மெயினா அதுல இந்த ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு ரியலா சூப்பரா இருக்கு. இந்த ஒயிட்ன்றது அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் மெயினா இதோடைய மோட்டார் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பேசுறோம்னா இதுதான் மெயின் மேட்ரு. மெயினாக இந்த பர்ஃபார்மன்ஸ் இது பார்த்தீங்கன்னா 9 கிலோவாட் வந்து பீக் பவர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் மவுண்டன் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் இருக்கும். நெக்ஸ்ட் டார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்வில் டார்க் கிட்டத்தட்ட 250 NMன்றது கொடுத்துருக்காங்க. டார்க் ஆக்சலரேஷன் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் கிளைம் பண்ணுறாங்க. மெயினாக 0 to 40ன்றது ஜஸ்ட் 3 செகண்டில் ரீச் பண்ணிடும்ன்றது சொல்கிறாங்க. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இது கையில் வரப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ரியலாகவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ அண்ட் கான்ஸ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். மெயினாக நான் சொன்ன அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இதுதான். நீங்கள் ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஸ்டோரேஜ்ன்றது இங்கே தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பேசிக்காக இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் இருக்கு. நம்ம மற்ற வண்டியில் பார்க்க மாட்டோம், பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இப்போ இந்த பெல் டிரைவ்ல இருந்து செயின் டிரைவுக்கு மாற்றிருக்காங்க. இதில் மெயினாக ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் அப்படின்னா இதனால இன்னும் எஃபிஷியன்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் ஆயிருக்கும். இதோடைய ரேஞ்ச் டைம், சார்ஜிங், பேட்டரியை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 3.4 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி தான். இதுக்கு அடுத்து மெயினாக இதில் சேஃபான பேட்டரி டெக்னாலஜின்றது கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங்ன்றது இருக்குது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. இதோடைய ஐடிசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர். ரியல் டைமில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 120 வரை எதிர்பார்க்க முடியும். மெயினாக அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சொல்கிறது மாதிரி கிடைக்காது. மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அண்ட் சிட்டி, அதுக்கடுத்து ஹவாக், அதுக்கு மாதிரி மோட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. மெயினாக ஸ்மார்ட் ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஏஐ மூலமாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை அந்த ரேஞ்சஸை ஆப்டிமைஸ் பண்ணோம். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 0 to 80ன்றது சார்ஜ் ஆக உங்களுக்கு ஒரு 90 நிமிஷம் கிட்ட ஆகும். இதே நார்மல் சார்ஜிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக 5 மணி நேரம்ன்றது வந்துடும். நெக்ஸ்ட் இது டயர் செக்ஷனு, சஸ்பென்ஷன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 17 இன்ச்சுன்றது கொடுத்துருக்காங்க. 80/100, ரியரில் 130/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஎட் தான் டியூப்லெஸ் டயரு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏபிஎஸ் இல்லை. அதாவது நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் சிஸ்டம் தான் இன்னும் இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் போக்கு தான். ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன்றது கொடுத்துருக்காங்க. மெயினாக இங்கே நிறைய பேர் ஃபேமிலிக்கு எடுக்கிறதுக்கு சீட் ஹைட்டை பற்றி கேட்பீங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. 810 mm இருந்துச்சு, பட் இப்போது 780 mm குறைச்சிருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பெருசாக கஷ்டமோ இல்லை அது மாதிரிலாம் இருக்காது. கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் வித் பில்லியனு கூட. ஸோ பெருசாக இஷ்யூஸுன்றது கிடையாது. பார்க்குறதுக்குமே உங்களுக்கு தெரியும். கம்ஃபர்டபுளைஸ்மே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டேங்க்கில் 4 லிட்டர் ஸ்டோரேஜ் ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி. சீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6 லிட்டர் ஸ்டோரேஜ்ன்றது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 லிட்டர் ஸ்டோரேஜ். வண்டியோட கர்வ் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 140 கிலோன்றது வந்துடும். இது வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஆக்சுவலாக பேட்டரி தான் இதில் வந்து மெயினான வெயிட்டிங் பார்ட்டே. ஸோ அது இருக்கிறனால உங்களுக்கு அந்த அளவு இருக்கும். சிட்டியில் பெருசாக வந்து எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இந்த வண்டியோட அதோடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் இதுதான் மெயின். நிறைய பேர் இந்த வண்டி ஏன் திரும்பி பார்க்குறாங்க, ஏன் அட்லீஸ்ட் வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ப்ரைஸ் தான். ஏன்னா இது இன்ட்ரடியூஸ் ப்ரைஸே வந்து 1 லேக்ன்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு 10,000 கஸ்டமருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1.25 கிட்ட வந்து மேலே போயிடும். அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டின்றது வந்துடுது. ஆனால் நீங்கள் 8 வருஷம் டு 80,000 வரைக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து போட்டுக்கலாம் இந்த வண்டிக்கு. மெயினாக இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு நல்லா கிளியராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அந்த மோட்ஸ் 1 by 1 மாத்திரம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஏஐ மோட், அந்த ஹவாக்கு, சிட்டி, எக்கோ, அது மாதிரி எல்லா மோட்ஸுமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 5 inch டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலான மீட்டர் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய டெக் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஐக்யூ, ஏஐ மோடு, கலர் தீம்ஸை மாற்றிக்கலாம், கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் மூலமாக
உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே வந்துடும். மற்றபடி அந்த டிஜிட்டல் கிளாக்கு, ஓடாமீட்ரு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, பேட்டரியோட பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு லைவோட பைக் ட்ராக்கிங் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து அந்த ஜியோ ஃபேன்சிங், அதுக்கடுத்து தீஃப்ட் ப்ரொடெக்ஷன் அலர்ட்டு, இது எல்லாமே உங்கள் கன்சோல்லேயே சிங்க் ஆகிடும். மெயினாக பைக் எங்கேயாச்சும் கீழே விழுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்கு மெசேஜ்ன்றது போயிடும். ஃபியூச்சரும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக ஓவராலாக எல்லாமே உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். வண்டி எப்படி இருக்குது, என்னுடைய ஒப்பீனியனுமே இதுதான். இந்த வண்டியை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ப்ரைஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்த்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரியலாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் தெரியுது ஓவரால் லுக்கு. மெயினாக வந்து இதோடைய ரியல் ப்ரோ அண்ட் கான்ஸ், ரியல் டைமில் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஏஐ ஃபியூச்சர்லாம் ரியலாகவே ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கூடிய சீக்கிரம் 1 by 1 நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். மெயினாக உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.